தென்காசியில் இருக்க சிவன் கோயில் தான் வந்துருக்கோம். காசி எப்படி போகிறோமோ அதை விட பலன் நீங்கள் வந்து அந்த பலன் வந்து காசி கோயில் கிடைக்கும். தென்காசி வந்து பாருங்கள் மக்களே. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் தென்காசி வந்தீங்கன்னா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். காய்ச்சி இப்போ ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்துருக்கோம். நம்ம தமிழ்நாடு புத்திர இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன கோவில், அந்த கோயிலில் வந்திருக்கோம். ரொம்ப ஃபேமஸான பால்கோவெல்லாம் வாங்கிட்டோம். குற்றாலம் முடிச்சாச்சு. குற்றாலத்துலேருந்து இப்போ வந்து டேரெக்டாக பழனி போயிருக்காங்க. பார்க்கலாம் எங்கே போகிறோம். காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தென்காசியில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோபுரமே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. ஃபோனில் அலோடன்னு தெரியல, கேமரா எல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த தென்காசி சிவன் கோயிலுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஹாய் மக்களே, குற்றாலத்தில் குளிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே நம்ம தென்காசி வந்திருக்கோம் சிவன் கோவிலுக்கு. பாருங்க கோபுரமே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கோபுரத்தை பார்த்துப்போம். காசி எப்படி போகிறோமோ அதை விட பலன் நீங்கள் வந்து அந்த பலன் வந்து காசி கோயில் கிடைக்கும். தென்காசி வந்து பாருங்கள் மக்களே. அதனால் இப்போ கும்பாஷம் ஆயிருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து இந்த ஈஸ்வரனுடைய அருள் பெருங்க எல்லாரும் வந்து. கோவிலுக்கு கரெக்டாக ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இது இருக்கு போதி கேண்டீன். ஓகேங்களா, இங்கே வந்து சாம்பார் வடை 10 ரூபா, உண்மையாக நல்லா இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எல்லாம் எனக்கு தான் சாப்பிட்ருக்காங்க. சாம்பார் வடை, சட்னி வடை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டீ ஒன்று, காஃபி ஒன்று குடித்தோம், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் தென்காசி வந்தீங்கன்னா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். போதி கேன்டீன் எல்லாரும் பார்த்துக்குங்க. போதி கேன்டீன் நல்லா இருக்குது, சாப்பிடுங்க. டீ ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே எப்போ வந்தாலும் வடை, பால், டீ எப்போவுமே எவ்ரி இயர் இங்கே வர சொல்லலாம், வந்து சபரிமலைக்கு வர சொல்லும். காப்பி, டீ நாங்கள் எப்போவுமே சாப்பிட்டு போவோம். கடை நேம் பார்த்துங்க, போதி கேன்டீனு. கோயில் ஆப்போசிட்லேயே, தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் ஆப்போசிட்லேயே கடை இருக்கும். நல்லா இருக்கும். இங்கே வந்து எப்போ வந்தாலும் சாப்பிட்டு போங்க. வணக்கம் காய்ஸ். இங்கே வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிட்டு நான் மீட் பண்ணுறேன். காய்ஸ் இப்போ நம்ம வந்து ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கோம். கோவில் வந்து 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம். போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு சீக்கிரமாக போய் பார்க்குறோம். இல்லை ஃபோனு மொபைல் கேமராலாம் அலோடான்னு தெரில. கொஞ்சம் அளவு நாங்கள் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறோம். வாங்க போகலாம். ஓடு 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 ஓடு. வாங்க வாங்க வாங்க. கோவில் அங்கே இருக்குது, கிட்ட போயிட்டு உங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், ஸ்ரீவல்லிபுத்தூர் நம்ம தமிழ்நாடோட முத்திரை சிம்பிள் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம். கோயில் திறந்துருக்கான்னு தெரில, பார்க்குறோம். பார்த்துட்டு உங்களுக்கு கோபுரம் காட்டுறோம். காய்ஸ் இப்போ ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்திருக்கோம். நம்ம தமிழ்நாடோட முத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன கோவில், அந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். கோபுரம் வந்து அந்த சைடு இருந்து கவர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இப்போ போய் நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துடுறோம். ஏன்னா எல்லாமே வந்து இங்கே பாஸ்போர்ட்டு போயிடணும், மொபைல் எதுவுமே அலோடு கிடையாது டிவைஸு.
பாஸ்போர்ட் தான் போனோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து தெளிவாக காமிக்கிறோம். போகலாம். 4 படம் பார்த்துட்டோம். அதில் போயிட்டு வந்ததில்ல பழனி, திருப்பரங்குன்றம், சுவாமி மலை, பழமுதிர் சோலை. அது அது சமாளுக்கு வந்து கேமராலாம் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். கேமராலாம் பாஸ்போர்ட்டாக போட்டுருவோம். முடிஞ்சால் வெளியே வந்து கோபுரம் காட்டுறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. மொபைலில் அலோடு இல்லையா, அப்போது பாஸ் போட்டுருவோம். கைஸ் போன ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்துலேயே வந்து சாமி வந்து பார்த்துருக்காங்க. வீடியோஸ் வந்து உள்ளலாம் நம்ம கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வெளியே தான் இருக்கும். இருட்டில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. கோபுரம் நிறைய வந்து கோபுரத்தை வந்து தரிசனம் பண்ண தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு எந்த அளவுக்கு கோபுரம் தெரியுதோ அந்தளவுக்கு நான் வந்து கேமராவில் ஷூட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கும் காமிக்குவேன். போகலாம். கைஸ் பாருங்க, எல்லாருமே வந்து பால் கோவா வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கேங்கெலாம் வேங்க போட்டி போட்டியாக வாங்கி வச்சுக்கிறாங்களா. கோவா வந்து 80 ரூபாய் 1/4 கிலோ. சார் இந்த பால்கோவா அல்வா விற்கிறாங்க சாருங்க, அருமையாக இருக்கும். ரெண்டுமே விற்கிறாங்க சார். வந்து நீங்க என்ன வாங்குறீங்க சொல்லுங்க. நாங்கள் இப்போ தான் சார் வாங்க போகிறோம். இல்லை சார், இப்போ தான் காசு எடுக்கிறோம். ஒரு 40 பால் அல்வா 90 ரூபாங்கண்ணே, பால் கோவா 80 ரூபாங்க. கைஸ் இங்கே வந்து பால் கோவாலாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து பால் கோவா அவ்வளோ பிடிக்காது. அதனால் வந்து நம்ம கோபுர தரிசனம் பார்க்க போகலாம். கோபுர தண்டை போயிட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டிங்கில் சரியாகவே தெரியல. கோபுரம் எந்த அளவுக்கு தெரியுதோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி வரும்போது கண்டிப்பாக வந்து டே டைமில் வந்து சன்லைட்டில் உங்களுக்கு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது எங்கே போக போகிறேன்னு தெரியல. வாங்க அப்படியே போகலாம். கைஸ் இந்த தேர் பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம், அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள் வந்து மேரேஜ் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து பண்ணுவாங்களாம் தேர் இழுக்கிறது. இப்போ வந்து முடிஞ்சிச்சு, ஆடிப்பூரம் முடிஞ்சிச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்தால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்கலாம் ஆடி போகிறதுக்கு. ஆனால் வர முடியுமான்னு தெரியல. செம்ம ரஷ்ஷாக இருக்கும். பெரிய அளவில் இந்த வந்து திருவிழா வந்து நடைபெறும்னு வந்து நான் கூகுளில் பார்த்தேன். ஓகே பார்க்கலாம். நீங்களும் வந்தோன்னா அந்த தேர் இங்கே தான் நின்றுருக்கோம். அந்த கோபுரத்துக்கு ஆப்போசிட்ல நின்றுருக்கோம். வந்து மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கைஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் எந்த அளவுக்கு கோவில் ஃபேமஸோ அதை விட வந்து பால்கோவா ஃபேமஸ்ஸு. எல்லாருக்கும் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்னால் ஃபஸ்ட்டு பால்கோவா தான் ஞாபகம் வரும். பாருங்கள், ஏகப்பட்ட கடை இருக்குது பால்கோவா கடைங்க. இந்த ரூட் ஃபுல்லாக இந்த சைடு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து பால்கோவா கடை தான். நமக்கு எங்கே வேணுமோ, நம்மளுக்கு எங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ அங்கே ட்ரை பண்ணி சாம்பிள் வாங்கி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து இது பண்ணலாம். நல்லா இருக்கு. நான் கண்ணாரு இதுலேயே போட்டு விடுன்னு சொல்லியிருந்தா பாருங்க, நக்கிட்டு இருக்காரு கையெல்லாம். நீ சாப்பிடலையாப்பா? பால் பிடிக்காதான் அந்த டாமிக்கு. பார்க்கலாம் ரேட்லாம் பாருங்க. 1 kg 320 அந்த மாதிரிலாம் போட்டுருக்கு. 320 அந்த இங்கே 340. நம்மளுக்கு இந்த 2 கடையிலுமே டிஃபர் ஆகுது. 20 rupees 20 rupees பாருங்க. இங்கே 340 போட்டிருக்கு. ஹரிஸ் நீ வாங்கலையா? இது வந்து இந்த தேர் இருக்கு பார்த்தீங்களா? தேர் அங்கே இருக்குது. எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அந்த தேருக்கு கொஞ்சம் பக்கத்துல வெங்கடேஸ்வரா பால்கோவா ஓகேங்களா, பால் அல்வா ஸ்டால் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் இது தேவை. 10 மணி வரைக்குமா கடை? அப்படி என்ன கம்மி
டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் அவர் காசு கொடுக்க வேற ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அப்புறமா அது சாம்பிள் கொடுத்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. ஹாய் கைஸ், ரொம்ப ஃபேமஸான பால்கோவாலாம் வாங்கிட்டோம். இப்போ எங்கே போகிறேன்னா சாப்பிட போகிறோம். பசி சாப்பிட்டுட்டு டிஃபன் எப்படி இருக்குதுன்னு ரிவ்யூ போடுறோம். கைஸ், பால்கோவாலாம் வாங்கி முடிச்சாச்சு ஒரு வழியா. அவங்க சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாமிங்க வந்து சாப்பிட போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 6-7 பேர் தான் இங்கே இருப்போம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டிஃபன் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம கைஸ், இங்கே தோசை வந்து உண்மையாகவே ரியலாக வந்து சூப்பராக இருக்குது. பொடி தோசை சரி, நைஸ் தோசை சரி. மறக்காமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பசியில் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த கடை தான் பாருங்க, ஹோட்டல் கதிரவன். ஓகேவா, அப்போலோ மெடிக்கலுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடையை வந்து ஒரு வழியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் ஹாய், ஃபைனலாக பால்கோவாலாம் வாங்கியாச்சு. சாப்பிட போனோம் சொன்னல, சாப்பிட்டோம். இட்லி, நெய் ரோஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 3 வகை சட்னி, சாம்பார்லாம் கொடுத்தாங்க. சாம்பார்லேயே 3 விதம் இருக்குது. அந்த ஹோட்டல் உங்களுக்கு காட்ட மறந்துட்டோம். ஹோட்டல் பேர் கதிரவன் ஹோட்டல். கோவில் ஆப்போசிட்லேயே இருக்கும். வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருந்தது. கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவள் தான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பழனி போகிறோம் தான் நினைக்கிறேன். வெடிகாலம் வந்து பழனியில் மீட் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம், அடுத்த வீடியோ வந்து அடுத்த பாட்டில் சந்திப்போம். நாளைக்கு காலையில் உங்களை எல்லாரையும் நான் பழனியில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் மக்களே, பாய்.